ஹாய் பிரேஸ் லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்படியாக ஒரு வார்த்தையை குறிக்கிறார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் நான் அதை உங்களுக்காக வாசிக்கிறேன். வேத பாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்கிறார். இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூறுகிறார், வேத பாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் நம்முடைய நீதி எப்படி இருக்க வேண்டுமா? அதிகமாக இருக்க வேண்டுமா? அல்ல, அப்படி அதிகமா இராவிட்டால் நாம் எங்கே செல்ல முடியாதாம்? பரலோக ராஜ்யத்தில் செல்ல முடியாது என்று இயேசு கிறிஸ்து இங்கே கூறுகிறார். அப்போ அப்படி என்ன நீதி இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது? அதாவது வேத பாரகருக்கும் பரிசேயர்களுக்கும் என்ன நீதி கொடுக்கப்பட்டிருக்கின்றால் அங்கே அதை அடுத்த வசனங்கள் ஒவ்வொரு வசனமாக சொல்லும் போது, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, கண்ணுக்கு கண் பல்லுக்கு கல் என்று உரைக்கப்பட்டது கேள்விப்பட்டிருப்பீர்கள், உனக்கு அடுத்தனை சிநேகித்து உன் சத்துரு பகைப்பாயாக என்று பல வார்த்தைகளை வேத பாரகரும் பரிசேயர்களுடைய நீதியாக இங்கே கூறப்படுகிறது. ஆனால் இதை காட்டிலும் நம்மளுடைய நீதி எப்படி இருக்க வேண்டுமாம்? அதிகமா இருக்க வேண்டுமாம். அதிகமா இருந்தால்தான் நாம் எங்கே செல்ல முடியுமாம்? நித்திய ஜீவனுக்குள், சொர்க்கத்திற்குள் பிரவேசிக்க முடியும், பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கே கூறுகிறார். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது? 43ஆம் வசனத்துல, உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருக்கை பகைப்பாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லுகிறார். உனக்கு அடுத்தவனை சிநேகித்து, அதாவது அவங்களுடைய இனத்தால தான் அவங்க சிநேகிப்பாங்க ஒழிய மற்றவர்களை சிநேகிக்க மாட்டாங்க. அவர்கள் என்னதான் செய்வாங்க? சத்துருவா இருக்கிறவர்களை பகைக்க தான் செய்வாங்க. புறஜாதி இருக்கிற மக்களை என்ன செய்வாங்க? பகைக்க தான் செய்வாங்க. அவர்களை சிநேகிக்க மாட்டாங்க. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கு ஒரு நீதியை சொல்கிறார். இந்த நீதியின்படிதான் நாம் நடக்க வேண்டும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த இடத்தில் நமக்கு சுட்டி காட்டுகிறார். இதை தான் நாமும் செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இதுதான் வேத பாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் அதிகமான நீதியா இருக்க வேண்டும். இந்த நீதியை நாம் கடைபிடித்தால் தான் எங்க போக முடியுமா? பரலோக ராஜ்யத்தில் நாம் செல்ல முடியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதை யாருக்கு கூறியிருக்கிறார்? நமக்காக கூறியிருக்கிறார். யூதர்களுக்கு ஒரு நீதி கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த நீதியை காட்டிலும் நம்மளுடைய நீதி எப்படி இருக்க வேண்டும்? அதிகமா இருக்க வேண்டும். ஹalleluya. Thank you. God bless you.